கவின் டீல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் கூவத்தூர் பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு பீச் வியூ பங்களா தான் பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு பங்களா, ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இதை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். நார்த்து ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பார்க்குற இந்த டபுள் ரோடு 60 அடி ரோடு, இந்த 60 அடி ரோடு வந்து பார்த்திங்கன்னா நார்த்து சைடில் இருக்குது. ஈஸ்ட்டு சைடு பீச்சை பார்த்த மாதிரி ஒரு 30 ஃபீட் ரோடு. நார்த் ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு பங்களா தான் பார்க்க வந்திருக்கோம். டைரக்ட் பீச் அக்சஸ், ப்ரைவேட் பீச் அக்சஸ்ன்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட ட்ரோன் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரோன் வியூ பார்க்கலாம், நல்லா அழகாக பில் பண்ணியிருப்பாங்க. ட்ரோன் வியூ பார்த்துட்டு வரலாம்.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க, நான் ஆல்ரெடி சைட்லலாம் காமிச்சிருப்பேன். இருந்தாலும் நான் வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே சும்மா காமிக்கிறேன். நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. நார்த் ஈஸ்ட்டு கார்னரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நிறைய வந்து ஆக்ட்ரஸ்ஸு, விஐபிஸ் தான் நிறைய பேர் இங்கே வந்து இடம் வாங்கி போட்டிருக்காங்க. இதில் இவர் தான் இங்கே வந்து முதல்ல வீடு கட்டினது. இந்த லேஅவுட்டில் ரொம்ப அழகாக கட்டியிருப்பார். நம்ம உள்ளேயும் போய் பார்க்கலாம். ஹைலைட்டே அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் டாப்பில் இருக்குது. மேலே வந்து ஒரு அந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கிளாஸு, ஃபுல்லாக கிளாஸ் தான் பெட்ரூமு. நைட்டில் வந்து உங்களுக்கு வந்து மூன்லேருந்து ஸ்டார் வரைக்கும் நல்லா அழகாக பார்க்கலாம். அங்கேருந்து பீச்சையும் நீங்கள் வந்து படுத்துகிட்டே பார்க்கலாம். அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லி சிசிடிவி கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. உள்ளே பார்க்கலாம். நார்த் ஈஸ்ட்டு கார்னர்ன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. லேண்ட் ஏரியா 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. 7200 ஸ்கொயர் ஃபீட், 7000 + ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு பில்டப்பு. நல்லா அழகாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. செடிலாம் வந்து என்ட்ரன்ஸ் வந்து கார்டனிங்க்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. லைட்டிங் நிறையா இருக்கும். நைட் வியூ பார்த்தீங்கன்னா பீச் வியூ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பீச்லேருந்து இந்த வியூ பார்த்தீங்கன்னா வீட்டோட வியூவை ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஃபுல்லாக லைட் பாருங்கள், எல்லா இடமும் லைட்டு. நைட் வியூ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஏரியாவிலே ஒரு லக்ஸரியான ஒரு பீச் ஹவுஸு. இது மாதிரி பீச் ஹவுஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சென்னையில் தான் நீங்கள் பார்க்கணும். பட் இங்கே கூத்தூர் சைடில் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த செடி கூட பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த சீசனுக்கு வந்துட்டு சீசனுக்கெலாம் என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சுருக்காங்க அழகாக. ரொம்ப அழகாக லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. கார் வந்து ஒரு 10 கார் பார்க் பண்ணலாம். ஏன்னா ரோட்லேயே நீங்கள் வந்துட்டு 3 கார் 4 கார் பார்க் பண்ணலாம். இந்த சைடில் நார்த் சைடில் ஒரு 4 கார் பார்க் பண்ணலாம். வீட்டோட ஈஸ்டர்ன் சைட் வியூ இதுதான். நான் ட்ரோன்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஈஸ்டர்ன் சைட் வியூ ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. உள்ளே போகலாம். உள்ளே வந்து 2 பெரிய கார் நிறுத்தலாம். நல்ல ஒரு ஸ்லைடிங் டோர் தான் கொடுத்துருக்காங்க. 2 பெரிய கார் பார்க்கு நிறுத்தலாம். இவர் வந்து நிறைய பெட்ஸ் வச்சுருக்காரு. அதுக்காக பெட்ஸுக்காக உள்ள இடம் கொடுத்துருக்காங்க. பெட் வளர்க்குறதுக்கு. இது வந்து உள்ளே வந்து வாட்ச்மேனோட வீடு. வாட்ச்மேனுக்கான வீடு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் சும்மா கெஸ்ட்டாக வரவங்க கூட உட்காந்து இப்படி பார்த்தீங்கன்னா பீச் வியூ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பீச்சோட வியூ, அந்த காற்று எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே ஒரு நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருக்காரு, பார்க்கலாம். உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு முதலியோட செலவு வச்சுருக்காரு. நிறைய இதுக்கு வந்து இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுத்தது வந்து ஈச்ச மரம்னு சொல்லுவாங்க, அது உள்ள வீட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிழலும் கூட. சுற்றி செட் பேக் தான் கொடுத்துருக்காங்க. சுற்றி செட் பேக் வச்சு கொடுத்துருக்காங்க. நிறைய வுட்டு நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. டீக்கு வுட்லேருந்து. ஏன்னா இவர் பார்த்து அவரோட ஓன் யூஸுக்காக கட்டினது. இப்போ இன்னொரு வார்த்தை கேட்கலாம், ஏன் அப்போ கொடுக்குறாரு அப்படின்ட்டு. இவருக்கு வந்து குழந்தை படிப்புக்காக இங்கேருந்து மூவ் ஆகிறாரு. குழந்தைக்கு வந்துட்டு ஒரு நீலாங்கரையில் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அதனால் அங்கே போயிடலாம், அங்கே வந்து பார்க்க முடியாதுன்றதுக்கு அதுக்கு போகிறாங்க. அதுக்காக இது கொடுத்துட்றாங்க. மெயின்டைன் பண்ண முடியல, இங்கே இருக்க முடியாதுன்றதை கொடுக்குறாங்க. இங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கேம்புக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காரு. நல்லா அழகாக பாருங்கள். சுற்றி இங்கே ஸ்டேஜில் நீங்கள் உட்காரலாம். கீழே அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா ஸ்டெப் மாதிரி கொடுத்துட்டு இந்த இதில் ஸ்டேஜில் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி உட்காரலாம். ஒரு 10-15 பேர் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நைட்டில். ஃபயர் கேம்புக்காக எல்லா ஃபெசிலிட்டிஸ் அதிலே கொடுத்துருக்காரு. நல்ல அழகான வியூ. எங்கேருந்து பார்த்தாலும் வீடு வந்து அழகாக இருக்கும். நல்லா பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபவுண்டைன். இது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து தண்ணி மேலேருந்து வர மாதிரியும், நடுவில் பாருங்கள் அழகாக ஒரு மரம் வச்சுருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. சைட்லேயும் லேண்ட்ஸ்கேப் பண்ணி இந்த பக்கமும் ஒரு கேட் இருக்குது. நார்த்து சைட்லேயும் ஒரு கேட் வச்சுருக்காரு, ஈஸ்ட்லேயும் ஒரு கேட் வச்சுருக்காரு. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். நம்ம இப்போது ஈஸ்டர்ன் சைட்லேருந்து உள்ளே போகிறோம். இதில் கூட பாருங்கள், தரையில் மண் போடாமல் வுட் டைப்பில் டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. வுட்டன் இது கொடுத்துருக்காரு. சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, அதுவும் வேணால் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். வீட்டோட என்ட்ரன்ஸு சிசிடிவி கேமரா பாருங்கள். லக்ஸரி ஃபினிஷிங் இருக்கும் வீட்டில். எல்லா இடமுமே வந்து பார்த்து பண்ணதாகும். டோர் பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் டோர், டிஜிட்டல் லாக்கு, நல்ல திக்னஸ். டோர் வந்து நல்ல திக்னஸ் போட்டு கொடுத்துருக்காரு.
நல்ல டோரு, நல்ல ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. உள்ளே அந்த பாருங்க, இங்கேருந்து அப்படியே கிச்சன் போகும்போது ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு டிஃப்ரெண்ட்டாக. யூரோ மார்க் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனு. உள்ளே வந்து அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். ஒரு சின்னதாக புத்தர் சிலை வச்சு ஒரு ஃபைண்டன் பண்ணியிருக்காரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹால் இருக்குது, நான் காமிக்கிறேன். இது என்ட்ரன்ஸில் ஒரு பார் செட்டப் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு டைனிங்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைனிங் மேலேயும் ஒரு பார் செட்டப் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து டைனிங்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டைனிங்காக இங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது இந்த மாடுலர் கிச்சன் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் தான். நீங்கள் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மாடுலர் கிச்சன் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பீச் கிட்ட ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம், ஏன்னா அந்த உப்பு காற்று அடிக்கும். இதில் வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே சிம்னி, இன்னும் நீங்கள் நைட்டில் அந்த நைட் வீல் இந்த லைட்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து இங்கே வாஷ் ஏரியாவுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. லைட் நான் போட்டு காமிக்கிறேன். இங்கே வந்து வாஷ் ஏரியா, ஏதாவது நான்வெஜ் எதாவது செய்கிறீங்கன்னா இங்கே வந்து வாஷ் வச்சுக்கலாம். இங்கே வந்து லேபர் என்ட்ரி, வீட்டு வேலை செய்கிறவங்க வர்றதுக்கும். இதுலேயும் கிரில் கேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டு பண்ணியிருக்காரு பாருங்கள். நிறைய பேர் வந்து கிரில் கேட் பண்ணுவாங்க ஸ்டீலில், இவர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காரு. அப்படி நீங்கள் வந்து கிச்சனில் அந்த லைட்லாம் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் லைட்டு போட்டு காமிச்சேன் நான். பக்கத்தில் தான் எதுவும் லைட்டு போடல, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த லைட்லாம். இது மாதிரி எல்லா இடமுமே பார்த்து பார்த்து பண்ணியிருப்பார். இங்கே வந்து டைனிங், நல்ல ஒரு பெரிய டைனிங், 6 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். இன்னும் நீங்கள் பெருசாக போகணும் அப்படின்னா பெருசாகவும் நீங்கள் வந்து டைனிங் வந்து பண்ணிக்கலாம். லைட் போட்டிருக்க பாருங்கள், இதுவும் எப்படி இருக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு. நல்ல ஒரு பெரிய டைனிங். இந்த டைனிங் எட்ஜில் கூட பாருங்கள் ஒரு சிட் அவுட் மாதிரி பண்ணியிருக்காரு. டேபிள் அதை அப்படியே அந்த இதில் அந்த டேபிளோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து ஒரு டோர் அப்படியே டைனிங்லேருந்து அப்படியே அந்த சவுண்டோடு நீங்கள் கேட்டு சாப்பிட்லாம். இந்த டைனிங்லேருந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு புத்தர் சிலை, ஃபிஷ் பாண்டும் பண்ணியிருக்காங்க சின்னதாக, ரொம்ப நல்லா இருக்காங்க. புத்தர் சிலை அழகாக இப்போ நைட்டில் லைட் போனியும் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளவே சில செடிகள்லாம் வளர்த்துருக்காங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சுற்றி வந்துட்டு உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்தையும் கிரில் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே வீட்டை சுற்றி வரலாம், பட் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக லாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காரு ஃபுல்லாகவே. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். உள்ளே போகலாம். அடுத்து டைனிங்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம். இது வந்து பூஜை ரூம், நல்ல ஹைட்டு பூஜை ரூம். அதை பார்த்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் எல்லாமே டீக்கு வுட்டில் பண்ணது, டபுள் டோரு. நீங்கள் இதை லாக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறது. பூஜை ரூம். அடுத்தது பூஜை ரூமில் வந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஹால் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, பார்த்துட்டு வந்துடலாம். நல்ல எல்லாமே வந்து ரொம்ப லக்ஸரியாக தான் பண்ணியிருக்காரு வீட்டுக்கு அவருக்கு. இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, காமன் வாஷ் பேஷன், காமன் பாத்ரூம் வித் ஷவர் ஏரியா. டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே ஹை கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவார். இது ஒரு பெட்ரூம், கீழே வந்து இது ஒரு பெட்ரூம். இதுவும் ஃபுல்லாக பெரிய ஜன்னல்,
பின்னாடியும் ட்ரோன்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க பக்கத்தில். பின்னாடியும் பாருங்கள், இதில் வந்து சுற்றி கார்டன் இருக்குது. ரோஸ் செடியிலேருந்து மல்லி முல்லை எல்லாமே இருக்குது. சுற்றி வந்துருக்கு, நல்லா இருக்குது. ரொம்ப காமிக்கிறேன். நான் நிறைய பெரிய ரோஸ்லாம் இருக்குது, ரோஸ் செடிலாம் இருக்குது. நான் சுற்றி காமிக்கிறேன். ஃபுல்லி வந்து ஏசி பாருங்கள், சென்ட்ரலைஸ் ஏசி தான் பண்ணியிருக்காரு. கெசட் ஏசி. அந்தளவுக்கு வந்து அவரோட, ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்பிளிட் ஏசி தான் போடுவாங்க, அவர் கெசட் ஏசியே போட்டிருக்காரு. எல்லா இடமும் பாருங்கள், ஸ்பிளிட் ஏசி இல்லாமல் சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஹாலு, 10-15 பேர் உட்காரலாங்க. வியூ இங்கேருந்து அப்படியே ரோட் வியூ ஓப்பனாக தெரியுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல் கிளாஸஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. டிவி பாருங்கள், நல்ல ஒரு பெரிய 55 இன்ச் டிவி. நல்ல ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதுலேயும் பாருங்கள் லைட்டு, இந்த லைட்லாம் செம்மையாக இருக்கும் நைட்டில் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு. இங்கே வந்து சும்மா ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. சும்மா சின்ன பசங்க கேம் விளாட்றதுக்கும் சில இதில் மேலே பார்க்கலாம். மேலே இன்னும் சூப்பராக இருக்கும் வீடு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஓடிஎஸ் மாதிரி பண்ணியிருக்காரு, வெளிச்சம் உள்ளே வர்றதுக்காக. மேலே வரைக்கும் ஓப்பன் கிளாஸ், ஃபுல்லாகவே அது ஃபுல்லாகவே ஓப்பன் கிளாஸு. இன்னும் நீங்கள் இதை எடுத்துகிட்டு, இது வந்து ஆர்டிஃபிஷியல் பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் எடுத்துகிட்டு பியூராக நீங்கள் இந்த இடத்துல கார்டனாக பண்ணிக்கலாம். இது வந்து நார்த்து ஃபேஸிங்கில் வெளில போகிறது, அது நார்த்து ஃபேஸிங்கில் வெளில போகலாம். இது ஒரு வாசலாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே ஃபுல்லாகவே கார்டன் ஏரியா. இது நான் காமிக்கிறேன், நிறைய கார்டன் நல்லா பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் செட்டப்பு. தண்ணி வந்து நீங்கள் திறந்தாலே தண்ணி வரும். எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அடிக்குது பாருங்கள். நான் ஆஃப் தான் திறந்துருக்கேன், ஃபுல்லாக திறந்தீங்கன்னா பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து வாட்டர் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வாட்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வாட்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றி எல்லா ஏரியாவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணியிருக்காங்க. இது வேணால் கிரில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். இந்த இடத்த கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணலாம், ஏன்னா பக்கத்தில் கிளாஸ் இருக்கிறதால. இங்கே ஒரு சிசிடிவி. இந்த ரோஸ்லாம் பாருங்கள், சுற்றி இந்த பக்கம் எல்லாமே ரோஸ் தான். ரோஸு ஒரு வேப்ப மரம் வந்து இருக்குது, எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக இந்த பக்கம் வந்து ஒயிட் ரோஸ், லேடிஸுங்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஒயிட் ரோஸு. அடுத்து கனகாம்பர செடி. ஒரு பக்கம் ஃபுல்லாகவே ஃப்ளவர் ஏரியாவை வச்சுட்டாரு. ஃபுல்லாக ரோஸ் செடி இந்த ஏரியாவில். இது வந்து பிங்க்கு, ஒயிட்டு, அப்படியே கனகாம்பரம், அடுத்தடுத்து செடிகள் நிறையா இருக்குது. சுற்றி வரலாம் அப்படியே. எல்லா இடமும் ப்ராப்பராக வந்துட்டு இந்த ரோஸ் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா இடமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா அவங்க ஒரு வாட்ச்மேன் கொடுத்து அவங்க வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபுல் இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிளாஸ். நான் அப்படி மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே எந்த இடமும் வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாதிரி அந்த வீட்டில் அந்தளவுக்கு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் பாருங்கள், வியூ மேலே வரைக்கும். சிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா ரேட்டே வேறு. நம்ம அப்படியே மேலே போகலாம். இது வந்து குழந்தைங்க இருக்கிறதால டாக்லாம் மேலே ஏறக்கூடாதுன்றதை வச்சுருக்காங்க. படிக்கட்டு பாருங்க, கிரானைட் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வெயில் பாருங்கள் அப்படியே உள்ளே வருது பாருங்கள். வெயில் உள்ளே வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ எடுக்கும்போது மணி 10 மணி, நல்ல வெயில் அடிக்குது பாருங்க. மேலே வந்தாச்சு. மேலே வந்து ஸ்விம்மிங் ஃபூல்லாம் பார்க்கலாம். மொத்தமாக இந்த வீடெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்விம்மிங் ஃபூல்லாம் காமிக்கிறேன். இது ஒரு பெட்ரூம், பீச் வியூ மாஸ்டர் பெட்ரூம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஏசியே பாருங்கள், கெசட் ஏசி கொடுத்துரு, ஸ்பிளிட் ஏசியும் இருக்குது. இந்த ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்ச் டைப் மாதிரி ஃபுல்லாக பண்ணியிருப்பார் அழகாக. இந்த ஃபினிஷிங் ஒயிட் கலர் ஃபினிஷிங்கு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த புத்தர் சிலைக்கு மேலே எப்படி இருக்கு பாருங்கள்.
இந்த காட்டே நல்லா காஸ்ட்லியாக போட்டிருப்பேன். இங்கேருந்து நீங்கள் படுத்துகிட்டே நீங்கள் வந்து பீச் வியூ பார்க்கலாம். தெரிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வியூ. தூங்கி எழுந்தோடனே பீச் வியூ தெரியும். அப்படி இதெல்லாம் லைட்டு பாருங்கள். எல்லா இடமும் இந்த ரூம் வந்து லைட் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. லைட்டு போட்டு நான் ஃபுல் லைட் போடுறேன். இந்த பெரிய லைட் மட்டும் எரியல. சுவிட்ச் எங்கே இருக்குன்னு தெரியல. மற்ற லைட் எல்லாமே எரியுது. அப்படியே நீங்கள் இந்த டோர் ஓப்பன் பண்ணி பெரிய பால்கனி, நல்ல ஒரு பெரிய பீச் வியூ பால்கனி. அந்த சவுண்டே கேட்குது பாருங்கள். இங்கேயும் எல்லா இடமும் சிசிடிவி கொடுத்துருக்காரு. இது நம்ம கீழே என்ட்ரன்ஸில் பார்த்த அந்த ஈச்ச மரம்னு சொல்லுவாங்க, பேரீச்ச மரம். அது காயும் காய்க்குது இப்போது. நல்ல ஒரு பீச் சவுண்டு. நல்ல அழகான ஒரு பெட்ரூமு. அப்படியே நம்ம பாத்ரூம் பார்த்துடலாம். பெட்ரூம்லேயே அட்டாச்சு பாத்து ப்ளஸ் ஃபுல்லாக கிளாஸோட வார்ட்ரோப்பு பாருங்கள். எல்லாமே வார்ட்ரோப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. மேலே அந்த டிசைனே பாருங்கள். இதுலேயும் உள்ளே வந்து ஏசி கொடுத்துருக்காரு. வீடு ஃபுல்லாக ஏசி தான். இது ஒரு பெரிய கிளாஸ். இந்த சைடில் பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு டோர் கொடுத்து உள்ளே பாத்து. இது வந்து ஷவர் ஏரியா. நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸ்டீம் பாத்தோடு இருக்குது. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அவங்களுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். இந்த ரோடு வியூ எல்லாமே கிளாஸ் தான். இந்த லைட் பாருங்கள். நிறைய செலவு பண்ணியிருக்காரு வீட்டுக்கு. இப்போ மேலே ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். இங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபிஷ் டேங்க்கு. அப்படி நம்ம உள்ளே வரலாம். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதுவும் அதே தான். இதுவும் பீச் வியூ. இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் பீச் தெரியும் பாருங்கள். படுத்துட்டு பீச் வியூ தெரியும் உங்களுக்கு. அதுலேயும் மேலே வந்துட்டு கெசட் ஏசி தான் கொடுத்துருக்காரு. இந்த சேனல்லேருந்து பார்த்தாலும் கிளியராக தெரியும் பீச் வியூ. ரொம்ப அழகான ஒரு பீச் வியூ பெட்ரூமு. இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காரு. இந்த வார்ட்ரோப் பாருங்கள். ரொம்ப லக்ஸரியான ஃபினிஷ். இது மேலே பாருங்கள். இந்த லைட் பாருங்கள். சூப்பராக இருக்குது லைட்டு. லைட் தெரியுதுண்ணா. ஓகே, இந்த லைட் எரியுது பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது. இங்கே வந்து பாத்ரூம் அட்டாச்சு பாத்து. இதுலேயும் அதே மாதிரி பாத்ரூம் ஷவருக்கு தனியாகவும் நல்லா பிரித்து அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டீம் பாத் மட்டும் கிடையாது. நம்ம வெளியே போகலாம். அடுத்து இதுதான் ஹைலைட் வீட்டுக்கு. பார் இங்கே கொடுத்துருக்காங்க. பார் நீங்கள் அப்படியே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அப்படியே இது ஒரு பெட்ரூம். சூப்பரான ஒரு பெட்ரூம். நான் சொன்னேன் இல்லைங்களா, கீழேருந்து ஃபுல் பீச் வியூ தெரிகிற மாதிரி ஃபுல்லாக கிளாஸ் டோர். அதுவும் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படுத்திங்கன்னா அப்படியே வந்து இந்த பக்கத்தில் வந்துட்டு ஓப்பன் விட்டுருக்காங்க. பட் மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் ஒரு கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஓப்பன் பெட்ரூம் இது. கிளாஸ் இன்னும் போடணும். ஃபுல்லாக இன்னும் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஓப்பன் தான். ஓப்பனில் பெட்டு போட்டிருக்காங்க. அந்த பெட்டு நிறைய வந்து மேலே மட்டும் கிளாஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. சைடில் சாரல் பட்டால் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைட்லேயும் வந்து அந்த ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே இறக்கி விட்ருவாங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது இறக்கி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபுல்லாக நீங்கள் கிளாஸ் போட்டிங்க அப்படின்னா வியூ வந்து சூப்பராக இருக்கும். இங்கேருந்து நைட்டில் வந்து ஸ்கை வியூக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெட்ரூமு. இந்த ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரோடு. அதான் ஒரு பெரிய ரோடு. வீட்டுக்கு வெளியில் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த பீச்சோட சவுண்டு வந்து ரொம்ப நல்லா கேட்கும்.
நம்ம மேலே போகலாம். மேலே வந்தாச்சு. இங்கேயும் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்தாச்சு. நம்ம வாட்டர் டேங்க் ரொம்ப இருக்குது தண்ணி. மேலே ஃபுல்லாக பாருங்கள், நல்லா பெருசாக க்ளோஸ் பண்ணியிருக்காரு. குழந்தைங்களாம் வந்து எட்டி பார்க்கும்போது இஷ்யூ வரக்கூடாது, ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காரு. மேலே அந்த 2 கிளாஸ் பாருங்கள். இங்கேருந்து வியூ பாருங்கள், ரொம்ப நல்ல வியூ. பீச் வியூ இங்கேருந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இப்போ போய்ட்டு ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாம் அப்படி எப்படி இருக்குன்ட்டு. வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காரு. நான் பாருங்கள், வெயில் நேராக இருக்குது. நான் நடக்கிறேன், வெறுங்காலில் நடக்கிறேன், எந்த ஒரு இதுவும் தெரியல. வெதர் ப்ரூஃப் போட்டிருக்காரு, ரொம்ப நல்லாயிருக்கு. கீழே போய்ட்டு ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாம். பெரிய ஹால் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காரு. நீட்டாக வாக்வே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள சிட் அவுட்டுக்கும் இடம் கொடுத்துருக்காரு. லைட்டாக வெயில் அடிக்குது 10 மணிக்கு. ஈவினிங்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேயும் வந்து டைனிங் மாதிரி இடம் கொடுத்துருக்காரு, டைனிங்காக. அப்படி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பீச் வியூக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காரு, ஸ்பேஸ் நிற்கிறதுக்கு. ஈவினிங்கில் ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷனே வைக்கலாம் நீங்கள் இங்கே. அந்தளவுக்கு அத்தனை பேரும் இங்கே வரலாம். நல்ல ஒரு பெரிய டெரஸு. இந்த வியூவும் பாருங்கள், வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்விம்மிங் பூல் இங்கே நல்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல். இப்போதைக்கு வாட்டர்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு. அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களை ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் ஃப்ரீயாக வந்து இங்கே ஸ்விம் பண்ணலாம். இன்னமும் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் போட்டு ஹைட் ஏற்றிட்டீங்க அப்படின்னா வெளியில் எதுவுமே தெரியாது, ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு லக்ஸரியான பீச் ஹவுஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். இதோட இப்போ ப்ரைஸ் வந்து பார்க்கலாம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.50 crore, 5,50,00,000 சொல்கிறது. ஸ்லைட்லி நெகோஷியபிள். டைரெக்டாக நீங்கள் செல்லர்கிட்ட நெகோசியேஷன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதோ சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கும் தான் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.